டெல்லி மதராசி கேம்ப் பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் தேவையான பிற அடிப்படை உதவிகள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தெற்கு டெல்லியின் ஜங்புரா பகுதியில் மதராசி கேம்ப் என்ற தமிழர்கள் குடியிருப்பு உள்ளது. அங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. மதராசி கேம்ப் வழியாக யமுனை நதியின் பிரதான மழைநீர் வடிகால்வாய் செல்கிறது. இந்த கால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதால் டெல்லியின் ரிங் ரோடு உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்குவதாக டெல்லி பொதுப்பணித்துறை குற்றம் சாட்டியது. மதராசி கேம்ப் பகுதியில் வசிப்போர் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று டெல்லி பொதுப்பணித்துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து மதராசி கேம்ப் பகுதி மக்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு நீண்ட காலமாக நடைபெற்று வந்த நிலையில் அண்மையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதன்படி மதராசி கேம்ப் பகுதியில் மே 20ஆம் தேதி முதல் 31ஆம் தேதிக்குள் வீடுகளில் உள்ள பொருட்களை காலி செய்ய வேண்டும். ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆக்கிரமிப்பு வீடுகளை இடிக்கும் பணிகளை தொடங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து டெல்லி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் காவல்துறை உதவியுடன் மதராசி கேம்ப் பகுதியில் வசித்தவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். அடுத்த கட்டமாக மதராசி கேம்ப் பகுதியில் உள்ள 370க்கும் மேற்பட்ட வீடுகள் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. இந்நிலையில் டெல்லி மதராசி கேம்ப் பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகள் உட்படவை தமிழக அரசு வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.